Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Mahindra XUV 3XO ஓட Revex Edition கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா Mahindra அவங்களோட XUV 3XO ஓட Revex Edition இந்தியாவுல லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 8.94 லாக்ல இருந்து உங்களுக்கு 12.99 லாக் எக்ஸ்ட்ரா பேசிஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த 3XO Revex Edition பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திராவோட 3XO கார் மாடல்ல ஒரு நியூ வேரியன்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல அவங்க லான்ச் பண்ணியிருக்க ரெண்டு வேரியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MX2 அப்புறம் MX2Lக்கு பிட்வீன்ல வந்து லைன் அப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு EX5க்கும் EX5Lக்கும் நடுவுல வந்து லைன் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த Mahindra XUV 3XO Revex எடிஷனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு பாடி கலர் கிரில் கூட பிளாக் அவுட் 16 இன்ச் அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ரூஃப் மிரர் கேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவெக்ஸ் பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி பில்லர்லையும் பூட்லையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல உங்களுக்கு 10.25 இன்ச்ல இன்ஃபர்டைன்மென்ட் ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாவே கொடுத்துருக்காங்க. அதாவது ரெவெக்ஸோட எல்லா வேரியன்ட்லயுமே கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மஹிந்திரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சன்ரூஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம இந்த Mahindra XUV 3XO Revex எடிஷனோட வேரியன்ட் வைஸ் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தலாம். கைஸ், இதுல Revex M வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இதுல உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு பிளாக் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED டிஆர்எல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாடி கலர்டு கிரில் கொடுத்துருக்காங்க, டுவெல் டோன் ரூஃப் கொடுத்துருக்காங்க, 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்க் பிரேக்ஸ் வந்து 4 வீல்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம ரெவெக்ஸ் M ஆப்ஷனல் வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவெக்ஸ் M சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெவெக்ஸோட M வேரியன்ட்ல வர்ற அத்தனை ஃபீச்சர்ஸும் இதுலயும் வந்துடும். இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ரெவெக்ஸ் A வேரியன்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ TGDI பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 213 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட் வந்து பேனராமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க, டுவெல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க, Queen HD 10.25 இன்ச்ல ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அலெக்சா வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அட்ரினாக்ஸ் கனெக்ட் ஃபீச்சரும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த Mahindra XUV 3XO Revex எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலக்ஸி கிரே, டேங்கோ ரெட், நெபுலா ப்ளூ, எவரெஸ்ட் ஒயிட், அப்புறம் ஸ்டெல்த் பிளாக் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த மஹிந்திராவோட XUV 3XO Revex எடிஷன் வந்து யாருக்கு வந்து ஆப்டா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு போல்டு அப்புறம் ஃபீச்சர் பேக்டு SUV வேணும், என்னோட பட்ஜெட்டுக்குள்ள அது அடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான காரு தான் இந்த XUV 3XO Revex எடிஷன் மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெவெக்ஸ் எடிஷன்ல பாத்தீங்க, அதாவது 3XO Revex எடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் டோன் எக்ஸ்டீரியர் கூட பாடி கலர்டு ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க, லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED டிஆர்எல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்லயுமே அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம LED ஹெட்லாம்ப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவெக்ஸ் A வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம LED டிஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவெக்ஸோட 3 வேரியன்ட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல LED ஹெட்லாம்ப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவெக்ஸ் A வேரியன்ட்ல மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெவெக்ஸ் Mக்கும் ரெவெக்ஸ் M ஆப்ஷனல் வேரியன்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் கூட ஃபுல் கவர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெவெக்ஸ் A வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து மஹிந்திரா கொடுக்குறாங்க. இதுல ரெவெக்ஸ் பேட்சிங் வந்து கிடைக்குது. இதுல உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஒரு ரோட் பிரசன்ஸ்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக் வந்து இந்த கார் மாடலுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த 3XO Revex எடிஷனோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். இதுல ரெவெக்ஸ் M வேரியன்ட் அப்புறம் ரெவெக்ஸ் M ஆப்ஷனல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.2 லிட்டர் TCM PFI டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 110 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதையே உங்களுக்கு ரெவெக்ஸ் A வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் TGDI டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்டோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 128 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெவெக்ஸ் A வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
5 டுவெல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த கார் மாடல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கீலெஸ் என்ட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டும் இந்த 3XO ரெவெக்ஸ் எடிஷன்ல மகேந்திரா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய ரெவெக்ஸ் எம் ஆப்ஷனல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து ஆஃபர் பண்றதா மகேந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ரெவெக்ஸ் ஏ வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியன்ட் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் சரி, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் சரி அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட் அதாவது ரெவெக்ஸ் ஏ வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய EX5 வேரியன்ட்டுக்கும் மேல வந்து லைனப்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெவெக்ஸ் ஏ வேரியன்ட்ல உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க, பிளாக் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டுவெல் டோன் சன்ரூஃப் கொடுக்குறாங்க, பிளாக் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, பாடி கலர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த மகேந்திரா XUV 3XO ரெவெக்ஸ் கார் மாடல் பாத்தீங்க அப்படின்னா 4 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா ரெவெக்ஸ் எம் ஆப்ஷனல், அப்புறம் ரெவெக்ஸ் ஏ, ரெவெக்ஸ் ஏ ஆட்டோமேட்டிக். இந்த வேரியன்ட்ல வந்து அதாவது இந்த 4 வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் ஒன்லி லைனப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெவெக்ஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 111 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 131 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெவெக்ஸ் பேட்ஜிங் உங்களுக்கு கிடைக்குது, பாடி கலர் கிரில் கொடுத்துருக்காங்க, டுவெல் டோன் பெயிண்ட் ஸ்கின்ஸும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியன்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் லெதர் சீட் அப்போல்ஸ்ட்ரி தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த ரெவெக்ஸ் ஏ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் பவர்ஃபுல் TGDI இன்ஜின் அப்புறம் பேனராமிக் சன்ரூஃப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 10.25 இன்ச்ல இன்வெர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்ஸ்ல மட்டும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடாஸ் உங்களுக்கு கொடுக்கல, 360 டிகிரி கேமரா கொடுக்குற, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து இந்த ரெவெக்ஸ் ரேஞ்சில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த XUV 3XO ரெவெக்ஸ் வேரியண்டோட பிரைசிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெவெக்ஸ் எம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8.94 lakh எக்ஸ்ட்ரா பேசிஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரெவெக்ஸ் எம் ஆப்ஷனல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9.44 lakh எக்ஸ்ட்ரா பேசிஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவெக்ஸ் ஏ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.79 lakh எக்ஸ்ட்ரா பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரெவெக்ஸ் ஏ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா 12.99 lakh எக்ஸ்ட்ரா பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் பை ஃப்ரம் பவன்.